அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் புட்டினை வரவேற்றார் பிரதமர் மோடி. புட்டினை சந்திக்க எதிர்க்கட்சி தலைவரான தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்ற நயினார் நாகேந்திரனுக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம். நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேக சார்பில் காவல்துறைக்கு கடிதம். விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி மறுத்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரிய தாவேக. திமுக அரசு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை அழிக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மீண்டும் ஒருமுறை அனைத்து வேட்டிகளையும் மறுதர பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். பாமக கட்சிக்கு உரிமை கோரும் ராமதாஸ் சிவில் நீதிமன்றத்தை நாட ஆணை. அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என கூறிய வழக்கை முடித்து வைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். பாமகவிற்கு அன்புமணி ராமதாசும் உரிமை கோரினால் மாம்பழம் சின்னம் முடக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கட்சிக்கு உரிமை கோரி சிவில் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் ராமதாசுக்கு ஆணை. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை தான் பாமகவின் தலைவராக இருப்பேன், அன்புமணி ராமதாஸ் பேட்டி. அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவராக செயல்படுவதை நீதிமன்றம் தடை செய்யவில்லை. அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பேட்டி. தமிழ்நாட்டில் கள்ள சந்தைகளில் புகையிலை பொருட்கள் ஏராளமாக புழக்கத்தில் உள்ளன. மத்திய கலால் வரி திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை குற்றச்சாட்டு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் நிலவரம், கூட்டணி பேச்சுவார்த்தை, பாஜக தேசிய தலைமை மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூரில் சேதமடைந்த நூலகத்தை புதுப்பிக்க கோரி கடந்த 6 வருடங்களாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குடியிருப்போர் நலசங்கத்தின் முன்னாள் தலைவர் வெங்கடேசன் புகார். சென்னையில் நாள் ஒன்றுக்கு 10 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பரவுவதாக அரசு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தகவல். டெங்கு பரவ அதிக வாய்ப்பு உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மதுரை, தேனி, திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. 3 நாட்கள் பெய்த மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம்.
வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 8 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. வினாடிக்கு 650 கன அடி வீதம் மொத்தம் 450 மில்லியன் கன அடி நீர் திறக்க அனுமதி. SIR பணியில் உள்ள ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க ஆணை. கூடுதல் ஊழியர்கள் பணியில் அமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. இடம்பெயர்ந்துள்ள 39 லட்சம் பேர் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் 99.71% வாக்காளர்களுக்கு SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் காலமானார். அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் அஞ்சலி. AVM சரவணனின் உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி. முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து பதிவு. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து. திட்டமிடலில் பிரச்சனை என விமானிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். 234 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களை நியமித்து உத்தரவு. திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்தில் ஏற அனுமதி மறுத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். உணவு சாப்பிட்ட பின்தான் ஏற வேண்டும் என கூறியதால் காத்திருந்த பயணிகள்.